மார்னிங் ஆகுது. நம்ம ஜேகே நல்லா அழுதுட்டு அப்படியே தூங்கியிருப்பாரு அவரையே மறந்து. கண்ணை அப்படியே கசக்கிட்டு எனக்கு காஃபியே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு வருவார். வெளியே வந்து பார்த்தா நம்ம ஷர்ட்டே இல்லாமல் செம்ம ஹேண்ட்ஸமாக குக் பண்ணிகிட்டு இருப்பாரு. இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஹப்பியை பக்கத்தில் வச்சுட்டு எப்படிரா என்னோட ஹார்மோன்ஸ் வேலை செய்யாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் யோசிச்சுட்டு நம்ம என்ன ட்ரீமில் எதுவும் இருக்கோமா, ஐயோ மறந்தே போயிட்டே ஜேகே உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் தலையில் அடிச்சிட்ருக்க, சரி வா சாப்பிட்லாம். நீங்கள் என்கிட்ட தான் பேசுகிறீங்களா? இந்த வீட்டில் வேணும் தவிர வேறு யாரும் இல்லை வா அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே அப்படியே க்யூட்டாக போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. சரி செவனேன்னு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிடலாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாய் எடுத்து வைக்கும் போது மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சிட்டியா? என்ன நான் தான் கேட்குறேன்ல, ப்ரஷ் பண்ணியா அண்ட் பாத்ரூம் போனியா அப்படின்னு கேட்குறேன். அது எனக்கு பழக்கம் இல்லை. என்னது ப்ரஷ் பண்ணுறதுக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னாலும் ஏற்றுக்கலாம், நான் பாத்ரூம் பண்ணுறதுக்கு கூட உனக்கு பழக்கம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இந்த பாக்ஸி ஸ்மைலை பார்த்துட்டு ஜேகே ரொம்பவே அட்ராக்ட் ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னை பார்த்தது போதும் வா நம்ம டேட் பண்ணலாம். என்னது டேட்டிங்கா? என்ன டேட்டிங்கா? நீ எல்லாத்துக்கும் ஷாக்காகவே கேட்டுட்ருக்க. எனக்கு சின்ன வயசு எனக்கு எல்லாமே ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ நம்ம டேட் பண்ணி தானே அடுத்து தானே மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகணும். அதுக்குள்ளேயும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எதுவுமே நான் அனுப்பிக்கலவா நம்ம டேட் பண்ணிவிட்டு அப்படியே உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீ பாய் ஃப்ரெண்டாக மாறு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் லைஃப். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நைட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 குழந்தைய பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வளர்க்க தொடலாம். என்னது 5? என்னது 5 தானே கேட்குறேன்? என்னமோ ஃபுட்பால் டீமு கேட்ட மாதிரி 12 கேட்ட மாதிரி. 5 இல்லை 5 தான் சரியா? அவ்வளோதான். இதுவே என்னை பொறுத்தவரை கம்மி தான். ஜேகே இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒரு சுயநினைவோடு தான் பேசுகிறீங்களா? எந்த ஆங்கிளில் இருந்து பார்த்தா உனக்கு நான் பைத்தியம் மாதிரி தருதா? இல்லை அப்படி சொல்ல வரல. அது இங்கே பாருமா, நான் ஹனிமூனுக்கு கொண்டு பிளான் போட்டு வச்சுருக்கேன் சரியா? தேவையில்லாமல் லூஸு மாதிரி என் மூடை ஸ்பாயில் பண்ணாத வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. எங்கள் அண்ணா ரெடி ஆகலை. சரி வா நம்ம ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணலாம், அங்கே போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஜேகே சுற்றி காமிச்சிட்டு செம்மையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட டேட்டிங்கை. ஜேகேவோட ஐஸ் அப்படியே பெருசாகி அவ்வளோ ஹாப்பினஸ் அவரோட கண்களில் தெரியுது. அப்படி என்ன இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு அப்படின்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் கூட்டு வந்திருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு ஜேகே ரொம்ப ஹாப்பினஸோட உங்களுக்கு அப்படி தெரியும் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. ஐயோ செல்லம் எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணேன். கவுண்டரில் இருப்பாங்க இல்லையா, ஸோ ஜெயின்வெல்ல ரன் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க டிக்கெட்டில் கிழிச்சிலாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கவுண்டரில் இருக்கிற பர்சன் ஜேகேவே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு செம்மையாக பொசசிவ் ஆகிட்டு ஜேகே நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறாரு பக்கத்தில். ஜேகேக்கு ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு பக்கத்தில் நின்னோடனே ஒரே அறியாமல் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. 1 hour எனக்கு அந்த ஜெயின்வெல் வேணும். சார் நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் கேட்குறது உனக்கும் புரியும். எனக்கு இது 1 hour இந்த புக் பண்ணி வச்சுருக்கேன். யாருமே இந்த ஜெயின்வெல் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி எதுக்கு தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறீங்க? ஜேகேவோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட்டாக பணங்கிறது வெறும் பேப்பர் மாதிரி தான். நீ ஒரு பியூர் டைமண்ட் என் பக்கத்தில் இருக்க. ஸோ விலை மதிக்காத டைமண்ட் பக்கத்தில் ஒரு பேப்பர் அப்படிங்கிறதுலாம் வேஸ்ட்டு தானே. ஸோ நீ அதை பற்றி யோசிக்காத, ஃபர்ஸ்ட்டு நீ என்ன மட்டும் திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்க ஜேகேக்கு ரொம்பவே ப்ளஷ் ஆகிக்கிட்டு இருக்கு அவரே அறியாமல். சாரி சார், நீங்கள் கேட்குற மாதிரி 1 hourலாம் எங்களால் ஜெயின்வெல்ல வாடகைக்கு தர முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. அவனுக்கு ஒரு காண்டு, ஏன்னா அவன் சிங்கிளாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்க 2 ரொமான்டிக் பண்ணுறதை பார்த்துட்டு செம்ம கடுப்பில் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனோட மேனேஜர் கூப்பிடு. சார் உன்னோட மேனேஜர் கூப்பிடுன்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்ட உடனே மேனேஜர் வந்து பார்க்குறாரு. சார் நீங்களா மிஸ்டர் கிம்மா? ஐயோ சாரி சார், நீங்கள் எதுக்கு சார், நீங்களாம் எதுக்கு சார் இங்கே வந்துட்டுருக்கீங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா நானே ஜெயின்வெல்ல தூக்கி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிருப்பேன் சார். சரி ஓகே, அதை அப்படியே பேக் பண்ணி என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டு. சார் புரியுதில்ல, முடியாதுங்கிறது உனக்கே தெரியும்ல, தேவையில்லாம இதுக்கிட்ட சீனை போட்டுட்ருக்கீங்க. இங்கே பாரு, எனக்கு இப்போது 1 hour இந்த ஜெயின்வெல் வேணும். இல்லை 1 day ஃபுல்லாக எனக்கு வேணும். இந்த சார் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 1 day ஃபுல்லாக அந்த ஹோல் அம்யூஸ்மெண்ட் பார்க்கே உங்களுக்காக ஃப்ரீயாக ரெண்ட்டுக்கு விடுவேன். ஓகே சார், உங்களுக்காக அந்த ஜெயின்வெல் தானே காலி பண்ணித்தா அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளேயும் சரி ஓகே, உன் ஆசையாக கெடுக்கணும், இந்த ஹோல் பார்க்கே அப்படியே எனக்கு கிளியர் பண்ணி கொடு. சார் இது கஷ்டம் சார், எல்லா பீப்புளையும் வெளியே அனுப்புறது. உனக்கு இப்போ கஷ்டமாக தெரியுதா? எனக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஹோல் பார்க்குமே கிளியர் ஆகிக்கணும். அண்ட் இன்றைக்கி நான் என்னோடய டார்லிங்கோட நான் டேட்டிங் வந்திருக்கேன். ஸோ அவளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ உனக்கு 5 செகண்ட் தரேன், அதுவே உனக்கு அதிகம் தான். நீ கிளியர் பண்ணி தரலை அப்படின்னா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினோடனே அந்த மேனேஜரும் ரொம்ப பயந்துட்டு, சார் நான் சாதாரண மேனேஜர் தான், அது எனக்கு தெரியாதுப்பா, நீ யார்கிட்ட கால் பண்ணுவியோ என்ன பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் நான் உன்னை சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா இவனை வேலையை விட்டு தூக்கு. சார் நான் என்ன தப்பு பண்ணேன்?
என் ஸ்வீட்டை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தல்ல, ஸோ அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. உனக்கு நான் வேறு மாதிரி தன்னை தரலான்னு நினச்சேன். பட் என்னோடய ஸ்வீட்டாடி என் பக்கத்தில் இருக்கா. ஸோ அவள் பண்ண முன்னாடி நான் கேட்டவன் ப்ரூவ் ஆகிருக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நீ இன்னைக்கு உனக்கு லக்கு நல்லாயிருக்கு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுடுறாரு. ஸோ அந்த பர்சன் ரொம்பவே பயந்துட்டு சாரி சார், சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை வேண்டாம் ஒன்று வேணான்ட்டு ஓட்டமாக ஓடிடுறான். என்ன சொன்னீங்க நீங்கள் அவன் காதுக்குள்ளே? துண்டை காணும் துணியை காணும்னு இப்படி ஓடுறான். ஸ்வீட்டாக நான் எதுவுமே அவன்கிட்ட சொல்லலை. ஜஸ்ட்டு ஒரு பொருளை மட்டும் அவன் கண்ணில் காமிச்சேன். அதை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டான். எந்த பொருள்? அது உனக்கு தெரிய வேண்டாடாச்சாலும் வா அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கையை போட்டுட்டு அவங்க ஜேகேவோட அப்படியே ஜெயின்வெல்ல போயிட்டுருக்காரு. ஜெயின்வெல் அப்படியே டாப்பில் போய் நிற்கிது. அந்த ஹோல் சிட்டியுமே அவ்வளோ அழகாக வியூ, அவ்வளோ க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக தெரியுது. ஜேகேவோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரல. அந்த வாயை பொழந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு அவ்வளோ சந்தோஷத்தோட. திடீர்னு வானவெடி வேறு செம்மையாக வடிச்சிட்ருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க வானவெடி அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு நிற்கிறாரு. அது நான் மறந்து குட்டி பையனாவே சேஞ்ச் ஆகிட்டாரு. என்னடா ஒரு சவுண்டையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம முட்டி போட்டு நீல் டவுன் போட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை ஜேகே எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே ஜேகேக்கு ஒரு ஹாப்பினஸ் தாங்கவே முடியல. ஸோ வாயில் கையை வச்சுட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டிகிட்டு இருக்காரு. வாயை திறந்து சொல்லிடா ஸ்வீட்டார்ட் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வாயில் ஓகே என்னை லைட்டாக கிள்ளுங்களா, இது எனக்கு எல்லாமே ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே தேம்பி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. நான் நீ அழுகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணேன். பட் நீ இப்படி அழுவேன்னு தெரிஞ்சுதான் நையா பைசா கூட செலவு பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க? சாரி, எனக்கு இவ்வளோ நாள் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகேவா, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதானா? இன்னும் நீ என்ன எதிர்பார்க்குற? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கிஸ் கூட பண்ணாமல் போகிறான். இரும மாட்டு தடி தண்டை இதெல்லாம் நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துட்டே வராரு ஜேகே. எதோ சொன்னியா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன அடுத்த செகண்ட் அப்படி நல்லா குவாட்டர் அடிச்சுட்டு குப்புற தூங்குற மாதிரி நல்லா தூங்கிட்டாரு. என்ன வீட்டுக்கு வந்தான், அவன்பாட்டுக்கு தின்னா போய் தூங்கிட்டான். எதுவுமே என்கிட்ட பேசலை. அவ்வளோதானா? ரூம் டோரை நல்லா ஜேகே தட்டிகிட்டு இருப்பார். ஒரு வேளை தூங்கிட்டானோ அதான் சவுண்டே கேட்கலையா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே டவலோடு நின்றுட்டுருப்பாரு. ஜேகே இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஐயோ சாமி நான் பார்க்கல எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. நீ சீன் போடுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, நான் டவல் தான் கட்டியிருக்கேன்ல, எங்கே ஓடுறீங்க? நான் ரெடி ஆக வேண்டாமா? இவ்வளோ நேரம் ரெடி ஆகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயும் வந்து தட்டிகிட்டே இருக்கேன். என்ன எதுக்கு ரெடி ஆகணும்? நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிளானை. என்ன பிளான், என்ன எக்ஸிக்யூட்? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் தான் சொன்னேன் இல்லடா ஸ்வீட்டார்ட், நான் 5 பேபிஸ் வேணும்னு கேட்டேன்ல, அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு அடித்தளம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது நேத்தனா இஞ்சித்தனை குரங்க மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருந்தீங்க, அண்ட் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க, இது அதுக்கடுத்து அதுக்குள்ளேயும் இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்யூட்டாக பன்னி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு வீக்கு. அதுக்கு மேலே சரி இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ சிரிச்சிட்டு இங்கே பாரு, நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, சாரி ஸ்வீட்டார்ட், இன்றைக்கி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, இன்றைக்கி இருக்கிற பெயினை ஃபுல்லாக உன்கிட்ட தான் இறக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் பேசிகிட்டே முன்னாடி வராரு ஜேகே முன்னாடி. நீங்கள் ஆல்ஃபாவா? இல்லைடா ஸ்வீட்டார்ட், நான் தான் டே தான். அண்ட் உனக்கு நிறைய விஷயத்துக்கு டவுட் இருக்கும், முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு முடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே பேசிகிட்டு இருக்காரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் நின்றுட்டு கன்ஃபியூஷனோட எந்த ஒரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதனால நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு சொன்ன உடனே சரி ஓகே உனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும், சரி கேள்வி கேளு. என்ன கேள்வி? கேள்விக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணணுமா? இல்லை அது நானே பார்த்துக்கிறேன். அது ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு மேரேஜ் முன்னாடி இப்படி கோவமாக இருந்தீங்க ஃபேஸில், என்னை பார்த்துட்டு முறைச்சிட்டே இருந்தீங்க? நான் எப்போ உன்னை பார்த்து முறைச்சேன்? நடிக்காதீங்க, உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சேன் நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே கோவமாக இருந்தீங்க நல்லாவே தெரிஞ்சுது. அது ஏன்னா உன் மேலே எனக்கு கோவம் இல்லைடா செல்லம், உங்கள் அம்மா அப்பா மேலே தான் எனக்கு கோவம். என்னது எங்கள் அம்மா அப்பா மேலேயா? எதுக்கு என்னோடய பேரண்ட்ஸை பார்த்து நீங்கள் கோவப்பட்டீங்க? நம்ம பிரியறதுக்கு காரணமே உங்கள் அம்மா அப்பா தான். அப்போ உங்கள் அம்மா அப்பா மேலே கோவப்படாமல் வேறு யார் மேலேடா கோவப்பட முடியும்? எங்கள் அம்மா அப்பாவா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ மாண்டு உன்னை சுற்றி நடக்கிறது எதுவுமே நீ பார்க்கவே மாட்டேல்ல, நான் இதுக்கு பார்க்கணும், என்னோடய ஃபோக்கஸ் உங்களை மட்டும்தான் இருக்கும். அன்வான்ட் லிஸ்ட்டு அதெல்லாம் தேவையே இல்லாதது. ஓ மை டியர் இன்னசென்ட் பன்னி, நம்மளை சுற்றி நிறைய கெட்ட விஷயங்கள் சுற்றிட்டு இருக்கு அண்ட் அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதுலேருந்து நீ உன்னை பாதுகாக்கணும் அப்படின்னா நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்டா. அது எதுக்கு நான் கற்றுக்கணும்? அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் என்ன பாதுகாக்க மாட்டிங்களா? உங்களோட கைக்குள்ளே நான் இருந்துக்கிறேன், நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க, நான் உங்களை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக சொல்கிறாரு பன்னி. ஸோ இதை பார்த்துட்டு
எல்லாரும் ஒன்று டபுள்னு சொல்கிறாங்க, ஒரு பியூர் இன்னசென்ட் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜேகேவை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜேகேக்கு திடீர்னு ஒரு மாதிரி மயக்கம் மாதிரி வருது. ஸோ மயங்கிட்டுறாரு சரின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் மார்னிங் ஆகுது. வீட்டில் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மேரேஜ் நடந்தது இல்லையா வீக்கும் நம்ம ஜேகேக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி ஒரு சிம்பிளாக பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே செம்ம ஹேண்ட்ஸமாக ப்ரெட்டியாகவும் வந்திருக்காங்க. ஃபுல் ஃபோக்கஸுமே நம்ம ஜேகே மேலே தான். கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவரை வந்து நெக்ஸ்ட்டு கிங்காக போகிறார் இல்லையா. ஸோ அதனால் அவரால் ஜேகேவோட சுத்தமாக அவருக்கு பேசுகிறதுக்கு டைமே கிடச்சிருக்காது. ஸோ நம்ம ஜேகே மட்டும் ரொம்ப க்யூட்டாக ஒரு மூலையில் போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஜேகே நார்மல் ட்ரிங்க் நினச்சிட்டு பியர் எடுத்து கல்ப் அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியாக ஸ்டேஜுக்கு போய் நல்லா ஆடிட்டு இருப்பாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சில பசங்க மட்டும் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, ஓ பிரிட்டி கேர்ள் இல்லைண்ணா பாய், ஓ சரி வா நம்ம அந்த சைடு போய் கொஞ்ச நேரம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அப்படியே ஜேகே தனியாக கூட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த இடமே. மச்சான் பிடிச்சாலும் புளியங்கொம்பை தான் பிடிச்சிருக்க போல், செம்ம அழகாக இருக்காளடா, யார்டா இவ, டேய் பையன்டா, டேய் சாரிடா மச்சான், பையனாக இருந்தாலும் செம்ம செக்ஸியாக தான் இருக்கான், இவன் ஒமேகா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற 3 பேருமே ஆல்ஃபாஸ். ஸோ இது ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு, டே யார்டா நீங்கள் தள்ளி போங்க, ஜேகேக்கு ஆல்ஃபாஸ் வாட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கவனுக்கு. ஒரு பையன் ஜேகேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸை அவுக்க ஆரம்பிச்சிடுறான். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன்டா, முடியாதுடா ப்ளீஸ்டா, எத்தனை வாட்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த வாட்டம் நான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு பையன் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கான் ஜேகே பக்கத்தில். ஸோ இது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது. அப்போ சடன்னா இங்கே என்ன நடக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸு. இந்த வாய்ஸை கேட்டோடனே மற்ற ஆல்ஃபாஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் சிவர் ஆகிறாங்க. ஏன்னா அது ரெட் பிளட் ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. அது செம்ம காண்டில் ரொம்ப கோவத்தோடு முறைச்சி பார்த்துட்டு இருக்கு அந்த 3 பேர்த்தையுமே. அவங்க அப்படியே பயந்துட்டு, சார் ஆல்ஃபா நீங்கள் மச்சான் எதுக்கு அவனை பார்த்து இந்த பயந்துட்டுருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோர்ஸ் பண்ண போனாலையா. ஸோ அவன் ஜேகே விட்டுட்டு வியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். போகாதடா நீ ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருமே தட அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. எதுக்கடா சொல்லிட்டு போங்கடா, அவன் வேற யாரும் இல்லடா கிம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறான் அந்த இடத்த விட்டு. அப்படியே இந்த சீன் இங்கே கட் ஆகுது காய்ஸ். மார்னிங் நம்ம ஜேகே அப்படியே பெட்லேருந்து எந்திக்கிறாரு, ரொம்ப டயர்டா. ஆல்ஃபா அப்பா என்னாச்சு, எனக்கு தலைக்கு இப்படி வலிக்குது, ட்ரிங்க் பண்ணால் அப்புறம் தலை வலிக்காமல் என்ன வலிக்கும். ஆல்ஃபா நீங்கள் காஃபி போட்டு கொண்டு வந்தீங்களா, அப்புறம் நீயா போட்டு வந்து தரணும், ஆனால் நான் என்ன பண்ணுறது, என்னோட ஒமேகாவுக்கு காஃபி கூட போட தெரியாது, சரி வெளியில் நான் போட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்களா, நீங்கள் நல்லா போடுவீங்களா, டேஸ்ட் பண்ணி பாருமா, எனக்கு காஃபி வந்து பிடிக்காது தான், ஆனால் காஃபி நல்லாவே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அம்மா நேற்று என்ன ஆச்சு பார்ட்டியில், ஒன்றும் இல்லை ட்ரிங்க் பண்ணா அப்படியே விழுந்துட்டு அவள் தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே நார்மல் ஆகிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் நாளாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு நியூஸ் ஓடிட்டுருக்கு. 3 ஆல்ஃபா பிணங்கள் ஒரு குப்பை தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்டன. அந்த நாற்றம் தாங்க முடியாமல் பொதுமக்கள் அதை அப்புறப்படுத்த சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஜேகே கேட்டுட்டு, ஆல்ஃபா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை, நீ தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத, சரிவா நம்ம போய் சாப்பிட்லாம். ஜேகேவை அலைக்கா அப்படியே தூக்கிட்டு அப்படியே கூட்டு போய்கிட்டு இருக்காரு. சாப்பிட்ற இடத்துல உட்கார வச்சுட்டு அப்படியே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காரு. ஆல்ஃபா உங்களுக்கு வேலையே கிடையாதா, எப்போ பார்த்தாலும் என் கூடயே இருக்கீங்க, என்ன இப்படி கேட்குற, எனக்கு வேலை நிறையா தான் இருக்குது, ஆனால் என்ன செய்யுது, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஒமேகா வச்சுட்டு வேலை பார்க்குறதுக்கே சுத்தமாக தோண மாட்டேங்கிட்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஃபோர்கிட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆல்ஃபா காலங்காத்தலே வா, நான் ஃபோர்கிட்டில் தானே பண்ணேன், இன்னமும் நான் லிஃப்டில் பண்ண மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், நான் இன்றைக்கி நைட் பண்ணி ஆகணும்னா செல்லம் ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் சொல்லிட்டு போகிறாரு. எங்கே போகிறீங்க? இப்போ தானே சொன்னேன் எனக்கு சின்னதாக ஒர்க் வந்துருச்சு, அப்படியே நான் வரும்போது நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த திங்ஸோட நேமை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஸோ அதுவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வாங்கிட்டு தான் கிளம்பிட்டாரு. பட் நம்ம ஜேகே இதை நினச்சிட்டு சையை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால். ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஜேகே டக்குன்னு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி போய்கிட்டு இருக்காரு. ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு சொடக்க போட்டு ஆனால் வெளிப்ப ட்ரை பண்ணுறாரு, ஆனால் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு ஜேகே. ஸோ இவனை வந்து நம்ம எழுப்புறது கஷ்டம், ஸோ வேறு வழியில் டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வீக்கோனோட அம்மா அப்பா சுத்தமாக பிடிக்கல அது. ஸோ ஜேகே திரும்ப நார்மலுக்கு வந்துட்டு என்னோடய 2 ஃபேமிலியுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு இன்சிடெண்ட்க்கு அப்புறம் என் ஃபேமிலிக்குள்ளே என்னோடய ஃபேமிலிக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் பெரிய சண்டை ஏற்பட்டுச்சு. அதுக்கு ரீசன் சிம்பிள் தான். காலேஜ் டேஸில் என்னோடய டேடை ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தார். ஸோ அவருக்கு ஒவ்வொரு நாள் கூட ஃப்ரீயாக விட்டதே கிடையாது. கேர்ள்ஸ் எப்போ பார்த்தாலும் வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவரே செம்ம இரிட்டேட் ஆனார். பட் இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா,
மிஸ்ஸஸ் ஜூன், அதாவது வியோட அம்மா வந்து ஜேகேவோட அப்பாவுக்கும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அது எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அம்மா மேலே தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்டடின்னு சொல்லி படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால எங்கள் அப்பாவை கண்டுக்கவே இல்லை. எங்கள் தாத்தாவோட ஃபோர்ஸ்னால தான் என் டாடா வந்து மிஸ்ஸஸ் ஜூனுக்கு ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே டேட் பண்ணாங்க கொஞ்ச நாள். அப்புறம் மெச்சூரிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இது 2 பேத்துக்குமே புரிஞ்சது ஜஸ்ட் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ 2 பேருமே வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி எங்கள் அம்மா ஒத்துக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி அவங்களும் மிஸ்டர் கிம்முக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக லைஃப் மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் பர்த்டே பார்ட்டி, டேவோட பர்த்டே பார்ட்டியில் தான் மிஸ்ஸஸ் ஜூன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நல்லாவே தண்ணி அடிச்சிருப்பாங்க. ஆனால் தெரியாமல் மிஸ்டர் ஜான் வந்து வைகாரா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை வந்து குடிச்சிருவாரு அவருக்கே தெரியாமல். ஈயோட அம்மா ரூமில் போய் படுத்துட்டாரு. அப்புறம் என்ன லாக் பண்ணிட்டாரு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஆர்வமாக கேட்டுகிட்டே இருக்காரு இந்த கேள்வியை. ஸோ ஜேகே இதற்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது, நீங்கள் நம்புவீங்களா எங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு முழிச்சிட்டு கேட்பாரு. அவனை கண்டிப்பாக நான் சந்தேகப்பட்டு டிவோர்ஸ் கொடுத்துருவேன். அதே தான் எங்கள் அம்மாவும் பண்ண ட்ரை பண்ணாங்க. எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா நம்பவே இல்லை சுத்தமாக. ஆனால் மிஸ்டர் கிம் அப்படி கிடையாது. அவரோட ஒய்ஃப் ஃபுல்லாக நம்பினார். நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் எங்கள் அம்மா சுத்தமாக ஏற்றுக்கவும் இல்லை. அதோட என்ன கொடுமை தெரியுமா, எனக்கு பிறக்கக்கூடிய தம்பியும் அவங்க அழிச்சிட்டாங்க. யூ மீன் அபார்ஷன்? ஆமாம், எங்கள் அம்மா அபார்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, அந்த குழந்தை வரதுக்கு முன்னாடியே மண்டையே போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சொல்கிறாரு. ஸோ எல்லாமே ஓரளவு ஞாபகம் இருக்குது ஜேகேக்கு. குழந்தை கொண்டது வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அப்பா செஞ்சது மட்டும் நியாயம் வந்து நிற்காதப்பா. எங்கள் டேடி எந்த ஒரு தப்புமே பண்ணலை. அவர் போய் பாத்ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டார் பக்கெட்குள்ளே. போதுமா? ஆனால் என்னோட அம்மா தான் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் எங்கள் அப்பா ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாங்க. காலில் விழாத குறையாக கெஞ்சிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் 2 பேரும் ஒன்றும் சேரல. எனக்காக 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி நடித்தாங்க. அப்புறம்லாம் ஃபஸ்ட் எபிசோடில் போய் பார்த்துக்கோப்பா. எப்பப்பா நில்லுப்பா, அப்புறம் சொல்லிட்டு போப்பா, ஃபுல்லாக முடிச்சுட்டு போக வேண்டியதானே. நாளைக்கு வந்து சொல்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த இடத்துல கல்வி பண்ணி போயிட்டாரு. ஸோ ஓகே காய்ஸ், பாய்.